இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் நாட் கிராஸ்கட் கூட போட்டோம் அல்லவா, அதுக்கு வந்து எப்படி கைப்பிடி போடலாங்கிறத பார்க்கலாம். நான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உருண்டை கைப்பிடி போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட இருக்காப்புல நான் வந்து உருண்டை கைப்பிடி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுல இது வந்து எங்க அட்டாச் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த நீங்க கார்னர்ல இருந்து வரணும். இந்த கார்னர் இந்த நாட் இருக்கு இல்லையா, நீங்க வந்து டேர்ன் பண்ணது கார்னர் டர்ன் பண்ண நாட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அப்படியே நீங்க வரணும். வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு பிஸ்கெட் நாட்ஸ் வரும். ஸோ அப்படியே நேர் கோட்டில் வந்தீங்கன்னா 1 2 3 மூணாவது பிஸ்கெட் நாட்டுக்கு அடுத்த பிஸ்கெட் நாட்டுக்கும் இருக்கிற அந்த சென்டர் நாட்டில் பின்னிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதே வந்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் நாட்ஸ் வருது 1 2 3 மூணாவதுக்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம அந்த சைடும் இன்னொரு சைடும் நம்ம போட போகிறோம். ஸோ ஒரு சைடு நான் போட்டுட்டு இன்னொரு சைடு எப்படி போடுறதுங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா உருண்டை கைப்பிடியிலையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி போறாப்பில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இப்படி சுத்தி வர ஸ்பைரல் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்துட்டு இருக்கும். இதுல வந்து 2 கலருங்கிறதுனால நான் 2 கலர்ல இருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒயர் மெஷர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 ஒயர் எடுத்துக்கணும் உங்களுக்கு ஹேண்டலுக்கு. இது வந்து உங்களுக்கு 6.25 அடி நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 6.25 அடியில 2 ஒயர் எடுத்துக்கிறோம். இங்க 2 கலர் இருக்கனால ஒரு கலர்ல இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்துக்கிறேன் நான். அப்புறம் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையா வரக்கு வந்து உள் ஒயர் வைப்போம்னு வச்சுங்களேன். உள் ஒயர் வந்து நீங்க எந்த கலர் வேணாலும் எடுக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா உள் ஒயர் நான் மொத்தமா எத்தனை வச்சிருக்கேன்னா 12 ஒயர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலேன். 12 ஒயர் உள் ஒயர் வச்சிருக்கேன். நீங்க வந்து ஒரே லென்த்துக்கு நான் வந்து எனக்கு எடுக்கிறேன், நான் வந்து பிட் ஒயர்ஸ்லாம் நான் அட்டாச் பண்ணல அப்படின்னா இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒன்னா ஒரே லென்த்துக்கு எடுத்து நீங்க உள்ள வச்சுட்டு வரலாம். இல்லைன்னா நீங்க கூட பின்னும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் ஒயர்ஸ் இருக்குல்லவா, அதையும் நீங்க வச்சு வந்து கைப்பிடி பின்னிட்டு வரலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து மொத்தமா 12 ஒயர் வச்சிருக்கோம். நீங்க வந்து ஒரே லென்த்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா 3 அடியில 6 ஒயர் எடுத்துக்கங்க. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பிட் ஒயர் இந்த உள்ள வைக்கிற ஒயரு இப்படி மடிச்சுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கைப்பிடிக்கு வந்து இப்படிதான் வரும். ஸோ 6 ஒயர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஒயர்ஸ் வந்துடும் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 ஒயர் மட்டும் எடுத்திருக்கேன். மீதி இருக்க ஒயருக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து பிட் ஒயர் வைக்க போறேன் நான். ஸோ உள் ஒயர் பாத்தீங்கன்னா நீங்க ஒரே நீளம் எடுக்கிறேன்னா உங்களுக்கு வந்து 3 அடியில நீங்க வந்து ஒயர் எடுத்துக்கங்க. அது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க இந்த ஹேண்டலுக்கு. இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து எங்க ஹேண்டில் இப்போ அட்டாச் பண்ணணும்னு பார்க்கணும். நீங்க இந்த சைடும் ஆரம்பிக்கலாம், இங்கிருந்தும் நீங்க பின்ன ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் திருப்பிலேருந்து பார்க்குறேன். இந்த பாக்ஸ் நாட்ஸ் வரும், உங்களுக்கு வந்து பிஸ்கெட் நாட்ஸ் வரும். அந்த பிஸ்கெட் நாட்டில் 3ஆவது நாட்டு, அதுக்கும் அடுத்து இருக்க நாட்டுக்கும் சென்டர் நாட், இதில் தான் நம்ம போட ஆரம்பிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த உள் ஒயர் எடுத்துக்கிறேன், 3ஐயும் சேர்த்து எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ 3 ஒயரையும் எடுத்துக்கிறோம் நம்ம. எடுத்துட்டு நான் வந்து 3 ஒயர் எடுத்துருக்கேன். நீங்க 6 ஒயர் எடுத்திருந்தீங்கன்னா 6ஐயும் இப்படி சேர்த்து பிடிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 6ஐயும் நீங்க இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சுக்கணும். இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரஃப் சர்ஃபேஸ் மேல தெரியற வச்சு நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணும். ஸோ பாத்தீங்கன்னா இங்க இந்த பின்னல் இது பண்ணும். ஸோ இந்த பின்னல் சுத்தி நீங்க எடுக்கணும்னு வச்சுங்களேன். இதை இப்படி இந்த சைடு விடுறேன், விட்டுட்டு உள் பக்கமா கையை விட்டு இந்த பின்னல் சுத்தி நீங்க இந்த சைடு எடுக்கணும். இப்படி இந்த மாதிரி எடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்படி எடுக்கணும். நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்கணும். அந்த பின்னல் சுத்தி நீங்க அதை போடுறீங்க. எடுத்துட்டு இது வந்து மேல கொஞ்சம் தூரத்துக்கு இழுத்து விட்டுக்குங்க. 2 சைடும் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் நீங்க கரெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இதையும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தளவை பிடிச்சிக்கிறேன். 2 சைடும் எல்லா ஒயர்ஸையும் நான் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இப்படி மேலே பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து தளவை எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உள் ஒயர் வைக்கிறோம். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே கைப்பிடிக்கு நம்ம ஒயர் வைக்கும்போது உள் பக்கமாக தான் உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும், வெளிப்பக்கமாக உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம 6.25 அடியில் வெட்டி வச்சிருக்கோம்ல ஒயரு, அதை எடுத்துக்கிறேன் நான். எடுத்துட்டு இது நீங்க எது வேணாலும் முன்னாடி பின்னாடி வச்சுக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து அந்த ஒயரை வந்து இப்போ நான் உள்ள சொருக போறேன். இது வந்து நீங்க வெளிப்பக்கமா இருந்து விடணும். இப்படி அதே மாதிரியே நீங்க வந்து விடணும்.
விட்டுட்டு இந்த சைடு பின்னலுக்கு இந்த சைடு நீ எடுக்கணும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இப்போ உள் ஒயர் வந்து முதலே நம்ம சரி பார்த்துட்டோம். ஸோ அதை பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த வெளியில இப்போ விட்ட ஒயரை மட்டும் நீங்க எடுக்கிறீங்க. இந்த மாதிரி எடுத்து ரெண்டு சைடும் உங்களுக்கு சரிசமமா இருக்கான்னு நீங்க பாத்துக்கணும். இல்லைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுங்க. நீங்க சரியா வர வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்க சரியா வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இது சரிசமமா வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து உள் ஒயர் வந்து பிட் ஒயர்ஸ் வைக்கிறதுனால ஒரு 4-5 பின்னல் போட்டுட்டு தான் நீங்க வந்து அந்த பிட் ஒயர்ஸ் அட்டாச் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். நாம இப்ப எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தடவை நீங்க பின்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஒயரும் உங்களுக்கு வந்து ரெண்டு சைடும் சரிசமமா இருக்கான்னு நம்ம பாத்துக்கணும். நான் பாத்துட்டு அது கரெக்டா இருக்கான்ட்டு இப்ப பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உள் ஒயர் வந்து அப்படியே விட்டுருங்க. எப்பவுமே உள் ஒயர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். உள்ள வந்து ரஃப் சர்ஃபேஸ், வெளியே வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ், அந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ உள் ஒயர் வந்து நான் அப்படியே விட்டுறேன். நான் விட்டுட்டு இப்போ வெளி ஒயர் நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். அதை விட்டுருங்க. வெளி ஒயர் வச்சு நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். அப்போ இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு உருண்டை கைப்பிடிக்கு எப்படி போடுறோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வலது பக்கத்துல இருந்து இந்த உள்ள இருக்க ஒயர் வந்து எனக்கு பிங்க். ஸோ உள் ஒயரை இப்படி எடுத்து வைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க ஒயரை நீங்க இப்படி மேல எடுத்து வைப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த கிரீனை வந்து இப்படி மேல எடுத்து வைக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ரைட் சைடு இருந்தா நான் ஆரம்பிச்சிருக்கேன். எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கிரீனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது கீழே விட்டுட்டு மேல எடுத்து வைக்கணும். இப்படி இது ஏன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒயர் இப்படி வருதுன்னா ஃபர்ஸ்ட் மேல வந்துன்னா உங்களுக்கு அடுத்தது கீழே போகணும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கணும் உங்களுக்கு. நீங்க வந்து மேல் பக்கமா போட்டீங்கன்னா உங்களுக்கு அடிப்பக்கமாவும் உங்களுக்கு அதுவாவே சரியா வந்துடும் வச்சுக்கலாம். ஸோ திருப்பி நான் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல இப்படி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உள்ள இருக்க ஒயர் எனக்கு பிங்க். ஸோ வலது பக்கத்துலேருந்து எடுத்து வைக்கிறேன், இடது பக்கத்துலேருந்து எடுத்து வைக்கிறேன் திருப்பியும். அப்புறம் வலது பக்கத்துலேருந்து கிரீன் எடுத்து வைக்கிறேன். அடுத்தது இடது பக்கத்துலேருந்து வைக்கும்போது கீழே விட்டுட்டு மேலே வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிங்க் கீழே வந்திருக்கு இந்த சைட்லேருந்து வர்றது. அதனால அடுத்தது மேலே வரணும். அதனால கீழே விட்டுட்டு நான் மேலே வைக்கிறேன். இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே மேலே கீழேங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஒயருமே வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்தது பின்றது பாத்தீங்கன்னா நம்ம இடது பக்கத்துல ஆரம்பிக்க போறோம். இடது பக்கத்துல இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கு. ஸோ பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று. இப்போ இந்த பின்னாடி இருக்க ஒயரை கீழ்பக்கமா இப்படி கொண்டு போறோம். இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இந்த சைடு இருக்க 2 ஒயருக்கும் நடுவுல நீங்க எடுத்து விடணும். எடுத்து விடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியறாப்புல எடுத்து விடணும். அப்புறம் நீங்க இந்த 2 ஒயர் நீளமா இருக்க ஒயர் கரெக்டா பிடிச்சுக்கணும். அதை தான் நம்ம பின்னிட்டு வரோம். உள் ஒயர் வந்து நம்ம டச் பண்ண போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. உள் ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்ஷன் மாறிடும். நம்ம திருப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி இருக்கும் உள் ஒயர். ஸோ வெளியில மட்டும் தான் நம்ம பின்னிட்டு வர போறோம். ஒரு 4-5 பின்னல் போட்டுட்டு நான் வந்து உள்ள வந்து அந்த பிட் ஒயர்ஸ் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை டைட் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் நீங்க லூஸா போடலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த சைடு இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். எடுத்துட்டு வந்து நான் இந்த சைடு ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியறாப்புல எடுத்து விட்டுட்டேன். அடுத்தது இந்த சைடு இருந்து எடுத்துட்டு வரோம். பின்னாடி கொண்டு போய் பின்னாடி இருக்க ஒயரை இப்படி கீழ் பக்கமா கொண்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடுறேன். விடும்போது நான் ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே தெரியறாப்ப விடுறேன். இதே மாதிரியே மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது கிரீன் எடுத்துட்டு போறேன். பின் பக்கமா கொண்டு போய் 2 ஒயருக்கு நடுவில் எடுத்து விடுறேன். அடுத்து இந்த சைடு இருந்து கிரீன் எடுத்துட்டு போறேன். பின் பக்கமா கொண்டு போய் 2 ஒயருக்கு நடுவில் எடுத்து விடுறேன். இந்த மாதிரியே தான் வச்சுக்கலாம். இப்படிதான் நம்ம பின்னும். மாத்தி மாத்தி அப்படியே பின்னிட்டு வர வேண்டியதா வச்சுக்கோங்க. ஜடா பின்றாப்புல தான் இது வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 பின்னல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ உள் ஒயரை நம்ம சுருங்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் மாறிதுன்னா அதை சரி பண்ணிக்கங்க. இந்த டைரக்ஷன்லாம் உள் ஒயர் பாத்தீங்கன்னா டைரக்ஷன் மாறுதுன்னா சரி பண்ணிக்கங்க. வெளி ஒயர் விட்டுறாதீங்க. இப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டு வெளி ஒயர் வந்து இப்படி பிடிச்சிக்குங்க. இப்போ நம்ம உள் ஒயர் வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 3 ஒயர் வச்சதுனால எனக்கு 6 ஒயர் கிடைச்சிருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா 6 ஒயர் இருக்கு. ஸோ இன்னும் பிட் ஒயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 6 ஒயர் நம்ம வைக்க போறோம்.
இந்த 2 ஒயருக்கு நடுவில் வந்து அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த கடைசி வரைக்கும் சொருகணும். இங்கே நடுவில் வந்து வெளியே வந்துடக்கூடாது, அதை பார்த்துக்கிறோம் நம்ம. 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே வரக்கூடாது, உள்ளேயே இருக்கணும்னு வச்சுக்கலாம். ஆறு ஒயர் நம்ம சொல்லிட்டு மொத்தமாக 12 ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உள் ஒயரு. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இந்த விட்ட ஒயர் எடுத்துக்கங்க. உள் ஒயர் வந்து நம்ம டச் பண்ண தேவையில்லை. கைப்பிடி பின்னும்போது உங்களுக்கு வந்து எப்போவாச்சும் நீங்கள் பிட் ஒயர் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எங்கேயாச்சும் முடியுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் அட்டாச் பண்ணிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு கைப்பிடி முழுக்கவே ஒரே உங்களுக்கு வந்து அகல ஒரு கப்பில் பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து மொத்தமாக 12 ஒயர் இருக்கான்னு நம்ம பார்த்துக்குறோம் எப்போவுமே. இப்போ நம்ம இந்த லூஸாக பின்னி இருக்கோம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம டைட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிங்கன்னா அந்த இறுகல் ஆயிரும். அப்புறம் நம்ம பின்ன ஆரம்பிக்க வேண்டியதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ அடுத்து க்ரீன் இந்த சைட்லேருந்து கொண்டு போய் 2க்கும் நடுவில் எடுத்து விடுறேன். அடுத்து இந்த சைடு எடுத்துகிட்டு போய் இப்படி எடுத்து விடுறேன். இப்படியே நம்ம ஜடா பின்றாப்புல இப்படி மாற்றி மாற்றி பின்ன வேண்டியதானே வச்சுக்கேன். அடுத்து இந்த பின்னாடி இருக்க பிங்க் எடுத்துகிட்டு போய் 2க்கும் நடுவில் எடுத்து விடுறேன். இந்த பிங்க் எடுத்துகிட்டு போய் 2க்கு நடுவில் எடுத்து வரேன். இதே மாதிரி நம்ம பின்ன வேண்டியதானே வச்சுக்கேன். கடைசி வரைக்கும் பின்னிட்டு வரணும். இந்த நீங்கள் வெளியே இருக்க ஒயர் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உள்ள சொல்கிற அளவுக்கு விட்டுட்டு கடைசி வரைக்கும் பின்னிட்டு வரணும். இந்த கூடையோட நீங்கள் சரி, இந்த முதலே நம்ம கைப்பிடி போட்டிருக்கோம் அல்லவா, அதனால அதோட நீங்கள் சரி வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்க வரைக்கும் நீங்கள் போட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே மாற்றி மாற்றி போட்டு வர வேண்டியதான். இப்படி பின்னாடி இருக்க ஒயரை இப்படி எடுத்துகிட்டு போய் 2க்கும் நடுவில் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஒயரை எடுத்துகிட்டு போய் 2க்கு நடுவில் இதே மாதிரியே மாற்றி மாற்றி போட்டு வர வேண்டியதானு வச்சுக்கோங்களேன். டைட்டாக போடுங்க. இந்த நடுவுலுக்கு வந்து கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் நீங்கள் பிட் ஒயர் வைக்கிறீங்கன்னா இப்போ எல்லா மொத்த நீளத்துக்குமே உங்களுக்கு வந்து 12 ஒயர் இருக்காப்புல நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் விஷயம். நான் வந்து கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த சைடு அட்டாச் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நான் கடைசி வரைக்கும் நான் பின்னிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். பின்பக்கம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வச்சுக்கோங்க, நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து இந்த ஒயர்ஸ் குட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்படி வச்சு பார்க்குறேன். நான் இந்த கைப்பிடியோட நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எங்கே அட்டாச் பண்ணுவீங்களோ அங்கே வச்சு இந்த கைப்பிடியோட உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை கரெக்டாக இப்படி வச்சு பார்த்துக்கணும். நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம இதை சொருகி விட்டலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த உள் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வெட்டி விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. கைப்பிடி வந்து ரொம்ப திருகாதீங்க. இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஒயர் இப்படி வச்சுட்டு ஒவ்வொரு ஒயராக நீங்கள் வெட்டி வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன். உள் ஒயரை மட்டும்தான் வெட்டணும். பார்த்து வெட்டுங்க. நீங்கள் வந்து வெளி ஒயரை வெட்டாமல் பார்த்து வெட்டுங்க. இது நம்ம 12 ஒயர் வச்சிருக்கேன்னா நம்ம எல்லாத்தையும் வெட்டி வெட்டுறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இதை சொருகி கூட விடலாம். உள்ள நீங்கள் உள் பக்கமாக கொண்டு போய் இந்த உள் ஒயரையும் சொருகி விடலாம். ஆனால் 12 ஒயர் இருக்கனால உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஒயர் சொருகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம எல்லாத்தையும் வெட்டி வெட்டுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒயராக நீங்கள் வந்து வெட்டி விட்டுருங்க. எவ்வளோ கிட்ட முடியுமோ அவ்வளோ கிட்ட நீங்கள் வெட்டி விடுங்க. வெட்டும் போது பார்த்து வெட்டுங்க. இந்த வெளி ஒயர் வந்து வெட்டி விட்டுறாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி முழுக்கவே உங்களுக்கு வந்து 12 ஒயர் இருக்காப்ப கரெக்டாக பார்த்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரே திக்னஸ்க்கு உங்களுக்கு கைப்பிடி வந்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் உள் ஒயர் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒயர் இல்லையே என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து
வேற கூடை ஒயர் மிச்சம் இருந்ததுன்னா கூட அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்ன உங்களுக்கு கலர் வெளியே தெரியக்கூடாது, உள்ளே வச்சிருக்க கலர் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக எடுத்துக்கங்க நீங்கள். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் வெட்டி விட்டுரும். வெட்டிட்டு இந்த வெளியே இருக்க ஒயர் கரெக்டாக எடுத்து விட்டுங்க. அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பார்த்து எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு நம்ம இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு சைடு ரெண்டு ஒயர் இருக்கும். இப்போது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு. ஸோ 1 2 3 மூணாவதுக்கு இங்கே சென்டரில். ஸோ அந்த பின்னல் சுற்றி 2 ஒயரை இந்த சைடு விடணும், 2 ஒயர் அந்த பின்னல் சுற்றி அந்த சைடு விடணும். நீங்கள் இந்த மாதிரி இந்த சைடு இப்போ 2 ஒயர் இந்த சைடு நான் விட்டுறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து உள் பக்கமாக திருப்பி இந்த ஒயர்ஸ் இழுத்துக்கு நல்லா டைட்டாக இழுத்துங்க. அது வரைக்கும் நீங்கள் இந்த வெளியே இருக்க கை வந்து விட்டுறாதீங்க, நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். உள்ள இந்த மாதிரி உள்ளே இழுத்துங்க. இழுத்துட்டு இப்போ 2 சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஒயர் இருக்கும். ஸோ 2 சைடு இருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஒரு முடிச்சு போடுங்க. இப்படி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு இந்த ஒயர் நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் இன்னும் 2 ஒயர் இருக்கல்லவா, அதையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே சொருகி விட்டணும். இது எப்போ இருந்தாலும் உங்களுக்கு சின்னதாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொருகி விட்டணும் வச்சுக்கோங்களேன். ஹேண்டில் இருக்க ஒயரை நான் வந்து சொருகிட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாம் சொருகி விட்டுட்டோம் நம்ம இந்த மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி பொழந்து வராப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு கட்டி விட்டுருணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் பின்னல் இப்படி நேராக வச்சு நீங்கள் வந்து கட்டி விட்டுருணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட் ஒயர் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ரன்னிங் ஒயர்லேருந்து கூட கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இல்லைனா. ஸோ இந்த கலர் இது ரெண்டில் ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முதல் பின்னல் இருக்கல்லவா, அதில் வந்து அந்த பின்னலை சுற்றி நான் எடுத்துகிட்டு வரேன் ஒயரை. இந்த மாதிரி பின்னல் சுற்றி நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்படி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். எடுத்துகிட்டு வந்துட்டு ஆப்போசிட் சைடு இப்போ நீங்கள் வந்து உள்ளே விடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு ஆப்போசிட் சைடு வரும்போது இப்போ உங்களுக்கு வந்து 2 தடவை இப்படி கட்டி விட்டாப்புல ஆயிரும் உங்களுக்கு இந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் இந்த சைடும் பண்ணணும். திருப்பி பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒயர் விடுறேன். இந்த சைடு விடுறேன். அதே மாதிரி அந்த பின்னல் தாண்டி இந்த சைடு நான் விடுறேன். இப்படி விட்டு எடுத்துக்கிறோம். இப்படி சரியாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடு ஒயர் உள்ளே விடணும் அந்த பின்னலுக்குள்ளாரே இந்த மாதிரி. இப்போ 2 தடவை நம்ம கட்டினாப்பில் ஆயிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி விட்டுட்டு உள் பக்கமாக திருப்பி இந்த ஒயர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சொருகி விடலாம். இதை நல்லா டைட்டாக இழுத்துட்டு நீங்கள் வந்து சொருகி விடணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சொருகிட்டு உங்களுக்கு வந்து எப்படி கைப்பிடி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே எல்லாம் சொருகி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒயர் எவ்வளோ இருந்தோ அந்த அளவுக்கு நம்ம ஹேண்டிலுக்கு சொருகி விட்டுரும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹேண்டில் வந்திருக்கும். ஸோ இது டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி வருது, மாறி வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கூடைக்கு இந்த ஹேண்டில் கரெக்டாகவே இருக்கும். நல்லா உங்களுக்கு கிரிப்பாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.